Hi, welcome back to Mithran Structures. TNPSல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஐடி அண்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ டிப்ளமோ லெவல் ஆஃப் எக்ஸாம் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் எழுதிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் டேட் வந்து 17/2/2025. ஓகேங்களா, பிப்ரவரி 17 ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட போர்ட்டலில் போய் செக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஹால் டிக்கெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாதிரி உங்களோட டேஷ்போர்ட் போய்டும். உங்கள் டேஷ்போர்டில் இங்கே ஹால் டிக்கெட் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா, உங்கள் டேஷ்போர்டில் போய்ட்டு இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் ப்ளஸ் உங்களோட டேட்டா பற்றி என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா, என்ன ரீசனுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வரல அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா இப்போயே நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து நம்ம சொல்லலாம் என்ன எங்களுக்கு என்ன ஹால் டிக்கெட் வரல, பட் இந்த எக்ஸாமினேஷன் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சொல்கிறது. சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களோட போர்ட்டலில் போய்ட்டு இதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எங்கள் டவுன்லோடு ஹால் டிக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். சில பேர்த்துக்கு என்ன அப்படின்னா நிறைய பேர் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் நான் பிக் பண்ணேன். ஓகே, பிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹால் டிக்கெட் வந்து வரல, இந்த நோட்டிஃபிகேஷன் இந்தமாரி வரல அப்படின்னா ஓகேங்களா, நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருப்பில்ல அதை வச்சு நீங்கள் டிஎன்பிஎஸ்சிட்ட கிளைம் பண்ணலாம். ஓகே, இந்தமாரி நாங்கள் அப்ளிகேஷனில் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் வந்து பிக் பண்ணியிருக்கோம், பட் எங்களுக்கு எக்ஸாமினேஷன் வரல அப்படிங்கிறத நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறது. ஏன்னா நிறையா பேருக்கு ஹால் டிக்கெட் வந்துடுச்சு. ஒன்லி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் வரல அப்படின்னாங்க. அதனால் ஒன்ஸ் அகேன் நீங்கள் இன்ன வரையும் செக் பண்ணல, நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை செக் பண்ணிக்கங்க. இந்த எக்ஸாம் ஹால் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்துருச்சு. சிபிடி எக்ஸாம் தான். ஓகேங்களா, அப்ஜெக்டிவ் டைப்பு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க இல்லை இதுன்ட்டு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிபிடி எக்ஸாம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரே செஷன் தான். சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் பார்த்தீங்க அப்படின்னா சிவிலு 17/2 டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் காமன் டு ஆல். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே காமன் டு ஆல் தான். அதனால் என்ன ரீசனுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போயே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸாமினேஷன் திங்கக்கிழமை வருது. ஓகே, ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. ஓகே, எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே வந்து நமக்கு இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா 17/2/2025 பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க. மண்டே வருது, சண்டே கிடையாது. அதுக்காக நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிங்க. ஏன்னா எல்லாத்தோட தாட் என்ன இருக்கும், ஓகே 17னா நமக்கு மேக்ஸிமம் நமக்கு சாட்டர்டே தானே சாட்டர்டே சண்டே தானே எக்ஸாம் போய் நினச்சிட்ருங்க. இந்த எக்ஸாம் வந்து 17/02 பார்த்தீங்க அப்படின்னா மண்டே வருது. அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, எக்ஸாம் ஹால் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல்ல செக் பண்ணிங்க. மிச்சப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெரியும். சிபிடி எக்ஸாம் அப்படிங்கிறதால ஒரு 1 hour பிஃபோராகவே போயிடுங்க. ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8:30 to 9 o'clock. இப்போ நார்மல் மேனுவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 10 minutes கூட அலோவ் பண்ணுவாங்க. பட் இந்த சிபிடி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 9 o'clock மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, அதனால் மேக்ஸிமம் 8:30க்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். எல்லாத்துக்குமே மார்னிங் எக்ஸாம் ஷெட்யூல் தான் வந்திருக்குது. ஓகே, ஷெட்யூலில் பார்த்துட்டு எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ், எம்சிக்யூ, மாடல் எக்ஸாமு, சிபிடி மாடல் எக்ஸாமு இது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இன்னும் 1 or 2 days ஒரு சிபிடி எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுறோம். அப்படி வில்லிங் இருக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் எழுதி பாருங்கள். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாமே சில பேர் நீங்கள் நெக்கில் இருக்கீங்க. ஓகேங்களா, நாங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் லாஸ்ட்டாக மார்க் போயிடுச்சு, அதுக்கப்புறம் டிப்ளமோ லெவல்லையும் லாஸ்ட்டாக மார்க் போயிடுச்சு, சர்வேயரும் இதுலேயும் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா என்ன ரீசன்னா, இன்னும் ஏஐக்கு எக்ஸாம் வரல, ஜேடிஓக்கு எக்ஸாம் வரல, டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு வரல, சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வரல. அதில் மேக்ஸிமம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதில் போயிடுவாங்க. ஓகே, அடுத்த கேட்டகரி நீங்கள் இருக்கீங்கள, அடுத்த கேட்டகரி ஓகே நெக்கில் ஒரு 10 மார்க்கில் நான் போகிறேன் அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கண்டிப்பாக போகிறதுக்கான அந்த பாசிபிள்ஸ் இருக்குது. இன்னும் 1 week டைம் இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி 9th 17th எக்ஸாமு. இந்த 1 week டைம் இருக்குது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன். ஓகேங்களா, ஆல் த பெஸ்ட் கைஸ்.